இசைக்கும் கோயிலை பொறுத்தவரை முன்னாடி வந்து சின்ன பையங்களா இருக்கையில, நான் எங்க அப்பா இருக்கையில அந்த சிலை கூட போகையில வந்து என்ன உள்ள விட மாட்டாங்க. உள்ள விடாத அளவுக்கு என்ன வெளியில விட்டுட்டு தான் சிலைய நிறுத்துனதுக்கப்புறம் தான் என்ன பூசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னையே உள்ள விடுவாங்க. இசக்கி அம்மன் சிலை வரும்போது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகளை வெளியே அழைத்து வரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. மிகவும் ஆக்ரோஷமான தெய்வம் என்பதால் பக்தியோடு கூடிய பயம் மக்களிடையே அதிகம். ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு அம்மாள் வந்து கொஞ்சம் துடிப்பா இருந்தாலும், அந்த மக்கள் வந்து பயங்காட்டாம, மக்கள் வந்து நல்லபடியா வச்சிருக்கா அம்மாள். அதனால வந்து மக்களுக்கு வந்து பயம் இல்லாம இருக்கு. இந்த மொத்த கூட்டமும் அம்மனின் வருகைக்காக காத்து நிற்கின்றனர். அம்மனுடைய சிலை மற்றும் முக பாவனைகள் எப்படி இருக்கிறது என்றும் அடுத்த ஒரு மாதமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உயிர் மீது உள்ள பயம் நீங்க இசக்கி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். தெருக்குள்ள போகையிலே ஒரு கூட்டம் வந்துன்னா, எமைக்க முடியாத கூட்டம். அந்த சிலைக்குன்னு ஒரு மதிப்பு வந்து இந்த கற்கள்ல போய் அம்மாள் உள்ள போய் நிறுத்தையில வந்து, அதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் வந்து அந்த வாக்கியாபாலம் அந்த இசையம்மன் கோயில்ல வந்து தனி இதே இருக்கு. மத்த ஊரோட வந்து இந்த கோயிலுக்கு போற சிலை வந்து ஒரு மகிமையா இருக்கு. ஏன்னா, கூட்டங்கள் வந்து அவ்வளோ கூட்டம். அந்த சிலை இறக்குது வர சிலை இறக்கி ஒரு பூசை பண்ணுது வர அந்த இடத்துல வந்து நல்ல கூட்டம் ஒரு இது பார்வையா இருக்கும். ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி சன்னதி வழியாக வந்து கொடிமரம் வழியாக கோவிலுக்கு அம்மன் அழைப்பு நடைபெற்றது. வரலாறு மறக்கப்படும் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பதிவுகள் ஒருநாள் வரலாறு பேசும். தொகுத்து வழங்கியவர்கள் முத்துச்செல்வம், மணிகண்டன், ஸ்ரீ ஆயன் ஸ்டுடியோ.